அன்பான சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை பொழுதில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளை கர்த்தர் தமது கிருபையினால் நிரப்புவாராக. ஆமேன் ஆமேன். நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம். மத்தேயு 24வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வருகையினுடைய அடையாளங்களை குறித்து பேசிக்கொண்டே வருகிறார். அது வரக்கூடிய நாட்களில் என்ன சம்பவிக்கும், எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதில் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆரம்பிக்கிறார். அப்படி தான் ஆரம்பிக்கிறார். 3ஆம் வசனத்தில் இயேசு பிரயோத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். ஒருவனும் கடைசி காலத்தில் வஞ்சிக்கக்கூடிய ஒரு காலம், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு காலம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. வஞ்சிக்கிறதுல ஒரு ஆளை பற்றி சொல்கிறார். 11வது வசனத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று போட்டிருக்கு. அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படக்கூடிய இந்த காலத்தில் யார் வஞ்சிப்பான்னு பார்த்தீங்கன்னா கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறத பார்க்கலாம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு அடையாளத்தை தேவன் சொல்லுகிறார். எரேமியா 23வது அதிகாரத்தில் எரேமியா 23வது அதிகாரத்தில் ஒரு 3 காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கலாம். அதை உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லித்தருகிறேன். 23வது அதிகாரம் 16வது வசனத்தில் அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறத சொல்கிறார். அவர்கள் கர்த்தருடைய வாக்கு அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தரிசனம் கண்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்த்தர் காட்டினார் என்று சொல்லுகிறார்கள். அவர் சொல்கிறாரு, அது நான் இல்லை, நான் காண்பிக்கிறேன், நான் சொல்லலை. அவர்கள் எதை யூகித்தார்களோ அதை சொல்லுகிறார்கள். அதாவது சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி மேற்பூச்சாய் பூசுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், இப்படி ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இல்லை கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான காரியத்தை அவர்கள் சொல்லுவதில்லை. ஏன்னா அவங்க கர்த்தரிடத்தில் இருந்து தரிசனத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. 2வது ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். 25வது வசனத்தில் 23-25 சொப்பனம் கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் வரைகிற தீர்க்க தரிசிகள் சொல்லுகிறதை கேட்டேன். சொப்பனக்காரர்கள் ஆண்டு இப்படி சொப்பனம் கொடுத்தார், அப்படி ஒரு சொப்பனம் கொடுத்தார்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பெரிய கூட்டத்தை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் வீட்டை குறித்து நான் சொப்பனம் கண்டேன், உங்களை குறித்து சொப்பனம் கண்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. இதை கண்டு நீ சொல்ல போன பணத்தை வாரி இறைக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். தங்களையே கொடுத்து விடுகிற தேவனுடைய பிள்ளைகளும் இருக்கிறார்கள். பெரிய எத்தனையோ குடும்பங்கள் இடறி போகிற ஒரு காலத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்க யாருங்கிறத 26வது வசனத்தில் சொல்கிறார். இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்கள். இருதயத்துக்குள்ளே உள்ள வஞ்சகம், எவனை விழுங்கலாமோ அப்படின்னு சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிற அந்த வஞ்சகம் அவங்களுக்குள்ள இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி விழுங்கலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, எவனை விழுங்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை என்ன செஞ்சிடறாங்க, தீர்க்க தரிசனமாக சொல்லிவிடுகிறார்கள். இன்னொரு அடையாளத்தை சொல்கிறார். 28வது வசனத்தில் சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக, என் வார்த்தை உள்ளவன் இவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு உதாரணம் சொல்கிறார். கோதுமை மணியையும் பதரையும் ஒரு ஒப்பிட்டு சொல்லுகிறத பார்க்குறோம். கோதுமை மணி பார்க்க அழகாக பளிச்சுன்னு இருக்கும்.
பதரும் பார்க்க அப்படித்தான் தோன்றும். ஆனால் காற்று அடிக்கும்போது பறந்து போயிடும். அது பிரயோஜனப்படாத ஒன்று அப்படிங்கிறத பார்க்குறோம். பொய் தீர்க்கதரிசிகளும் இப்படியே இருக்கிறார்கள். இங்கே சோதனைக்கு ஏற்று நிற்காதவர்கள். உலகத்தில் ஒரு கடும் காற்று அடிக்கும்போது அதுக்கு நிற்க முடியாதவர்கள். அங்கே வாழ்க்கையின் விசுவாச அனுபவத்தை பார்த்திங்கன்னா அந்த விசுவாச அனுபவமே இருக்காது. பேசுகிறது பார்த்திங்கன்னா கர்த்தர் அப்படி செய்வார் இப்படி செய்வாருப்பாங்க. ஆனால் அடுத்த பகுதி பேசுவான், கர்த்தர் இவ்வளவு கொடுத்தால் தானே, இவ்வளவு செய்தால் தானே, இப்படி செய்தால் தானே, நீங்கள் பணம் கொடுத்தால் தானே, நீங்கள் பணம் கொடுக்கும்போது தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவ்வளோ பதர். கர்த்தரை நம்பாத ஒரு கூட்டம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்களுக்கு தேவன் விரோதி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் நீங்கள் நான் ஜாக்கிரதையாக இருப்போம். அடையாளங்களை கண்டு கொள்ளுங்கள். பேசும்போதே கண்டுபிடிச்சிருங்க. இவங்களுக்குள்ள ஒரு வஞ்சகம் இருக்குது. ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு உங்கள்கிட்ட பேசுகிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட விலகி உங்களை காத்து கொள்ளுங்கள். இது கடைசி காலம். ஆண்டவர் கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் தப்பு வைப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். தீமைகளுக்கு விலக கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். சாத்தானுடைய வஞ்சகத்தில் விழுந்து போகாதபடி இந்த வார்த்தையில் நிலைத்திருப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.